நான் ஒரு பொல்லாத ஆவிகிட்ட போய் நின்றுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஓடிப்போ, அதாவது பவுல் பல இடங்கள்ல சொல்லுவார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஓடிப்போன்னு சொன்னோன்னே எல்லா அசுத்தாவிகளும் என்ன செய்யும்? ஓடி போகும். அப்ப அதே ஸ்டைல்ல இந்த மந்திரவாதிகள் போய் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஓடிப்போ அப்படின்னு சொன்ன போது அந்த அசுத்தாவிகள் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக ஓடி போனார்கள். அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்கள் யார்? என்ன சொல்றேன்னா, இந்த அசுத்த ஆவிகளுக்கும் இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், அபிஷேகத்தோட பேசுறவன் யாருங்கிறதும் தெரியும். அபிஷேகம் இல்லாம சும்மா ஓட்டுற ஆளுகளை பார்த்தாலும் தெரியும். எனக்கு அநேக சர்ச்சைகள்ல அப்படி கையெடுத்து அடிச்ச உடனே அங்க 10 பேர் 100 பேர் விழுறாங்கன்னா ஒரு சபையில நான் பார்த்தேன். பாருங்க, அந்த ஆளு காணிக்காரங்கள்ட்ட போய் மாசந்தோறும் நல்ல கோழியும் வேற என்னதெல்லாம் குங்குமமும் கொண்டு கொடுத்து அந்த அசுத்தாவிய தலைக்கு மேல வாங்கி வச்சுட்டு இங்க வரவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்துல விடுதலை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர்